இந்நிலையில் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கோவில்பட்டி தொகுதியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சுபகண்ணன் பரபரப்பு பேட்டி. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் பசும்பொன் தேசிய கழகம் இணைந்து கோவில்பட்டி தொகுதி வேட்பாளராக சுபகண்ணன் வேட்புமனு தாக்கல் செய்து கோவில்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் பசும்பொன் தேசிய கழகம் வேட்பாளர் சுபகண்ணன் அதிலிருந்து விலகியதாகவும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட போவதில்லை என இணையதளம் வாயிலாக தகவல் பரவியது. இந்த நிலையில் பசும்பொன் தேசிய கழகத்திலிருந்து விலகிய வேட்பாளர் சுபகண்ணன் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போவதாகவும் வேட்பாளர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து வேட்பாளர் சுபகண்ணன் செய்தியாளரிடம் கூறுகையில், பசும்பொன் தேசிய கழகத்திலிருந்து விலகி சசிகலா அம்மாவின் ஆட்சியில் இணைந்து தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவேன் என பேட்டியில் கூறியுள்ளார். பேட்டியின் பொழுது மைனர் செந்தில்குமார், பொன் அர்ஜுனன், பாமக மாவட்ட செயலாளர் கோ ராமச்சந்திரன், பாமக நகர செயலாளர் கருப்பசாமி, பாமக நகர துணைத் தலைவர் மாரிமுத்து, அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி மாரியப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொய்வு ஏற்பட்டதுக்கான காரணம் ஏற்கனவே நம்ம பசும்பொன் தேசிய கழகம்ன்ற கட்சியோட கூட்டணி இருந்தோம். அந்த கூட்டணி இருக்கும்போது சில கருத்து வேறுபாடுகளான கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி பண்ணிவிட்டு நாங்கள் அம்மாவனுடைய பாதையில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். பசும்பொன் தேசிய கழக தலைவர் அண்ணன் ஜோதி முத்துராமலிங்க தேவரும் புரட்சித் தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்ந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ண கூட்டணியில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அதுலேருந்து விலகி நான் திரும்ப அம்மாவோட சேர்ந்து பயணித்து புரட்சித் தலைவர் அம்மாவோட இயக்கத்தில் இருந்து கோவில்பட்டி தொகுதியில் போட்டிட்டு அம்மாவுக்கு நான் வேட்பாளராக இருந்து என்னுடைய வெற்றியை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். நல்ல களம் தெளிவாக இருந்துச்சு. ஏற்கனவே இந்த கூட்டணி சேர்ந்ததுனால அந்த களத்தினுடைய கொஞ்சம் தொய்வுகள் இருந்துச்சு. இருந்தால் சின்னமாக வந்துட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பிரகாசமாக இருந்துச்சு. அந்த 2 நாள் தொய்வை நாங்கள் மறுபடியும் ராத்திரி மூலம் இது பண்ணி நாங்கள் பிரச்சாரத்தை சீராக பண்ணி ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டு நாங்கள் வெற்றி வாகை சூடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறோம்.